தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கியுள்ள தமிழக மக்களுக்கு தமது நெஞ்சத்தின் அடித்தளத்தில் இருந்து எழுகின்ற உணர்வு பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் மகத்தான வெற்றியை தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அளித்த சிறப்பு பேட்டியில் 10 கட்சிகள் சேர்ந்து இந்த தேர்தலில் தம்மை எதிர்த்த போதிலும் மக்களுடன் கூட்டணி அமைத்து தாம் வெற்றி பெற்றுள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தோடு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றுள்ள தாம் தமது வாழ்நாள் முழுவதையும் தமிழக மக்களின் நல்வாழ்வுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக மக்கள் அமோக வெற்றியை, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கி இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிவிட்டது. முதலில் தமிழக மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நெஞ்சத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற உணர்ச்சிகளை, நன்றி உணர்வை வெளிப்படுத்த தமிழ் அகராதியில் போதுமான வார்த்தைகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 1984ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சி தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தொடருவது என்பது 1984ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் இப்பொழுதுதான் நடைபெற்றிருக்கிறது. 10 கட்சிகள் சேர்ந்து என்னை எதிர்த்த போதிலும், பெரிய கூட்டணி என்று எதுவும் இல்லாத போதிலும், நான் ஆண்டவனை நம்பி மக்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டேன். மக்கள் குரல்தான் மகேசன் குரல் என்பார்கள். ஆண்டவன் என்றால் கடவுள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், மனிதர்கள் மக்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் என்னை கைவிடவில்லை. மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். நானும் தமிழக மக்கள் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருக்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பதுதான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது எனது தாரக மந்திரமாக இருந்தது. இந்த தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இனியும் தொடர்ந்து செயல்படுவேன். என் வாழ்வு தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும். மக்களுக்கு நன்றி சொல்ல அகராதியில் போதுமான வார்த்தைகள் இல்லை என்பதை குறிப்பிட்டேன். எனது நன்றியை வெளிப்படுத்தும் விதத்தில் நான் மக்களுக்காக புதிய உத்வேகத்துடன் செயல்படுவேன். எங்கள் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்திருக்கிறோமோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற நான் பாடுபடுவேன். என்றென்றும் மக்கள் தொண்டில் எனது வாழ்வை நான் கழிப்பேன் என்றும், தமிழக மக்களுக்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் இந்த வெற்றிக்காக அயராது பாடுபட்ட எனது உயிரினும் மேலான இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவர்களது பங்களிப்புக்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.